Yes, who is this? Sir, I'm James from Bank of America. We are offering you so many kind of loans. Would you like to buy such a kind of loans from us? No, I don't need. Sir, please take your own decision after getting more details from us. What are the details? Sir, actually we are dealing with so many kind of loans. There is housing loans, personal loans. Yeah. Okay, I will come to your bank within the next 2 days. Thank you very much, Mr. James. Thank you, okay? Thank you. Okay, thank you. Mr. White. Yes, Mr. James. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ. என் வேலை அப்படி. சீனியர் ஒரு நிமிஷம். நானும் இவனும் 2 வருஷமா லவ் பண்றோம். நான் நைட்ல இங்க ஒர்க் பண்றதுனால கொஞ்ச நாளா சந்தேகப்படுறான். நம்ம ஒர்க் டைமிங் பத்தி சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னப்பா? அது இல்ல சார், ஒரு பொண்ணு ராத்திரில தனியா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல பகல்ல தூங்கிட்டு இருந்தா தப்பான தொழில் பண்றோன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க சார். கேன பக்கம் பக்கமா தப்பா பேசுறதாண்டா அக்கம் பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரே வேலை. இப்ப பக்கத்துல இருக்க பாகிஸ்தான நம்ம தப்பா பேசுறியா, அவன் நம்மள தப்பா பேசுறியா? மடப்பையில ஜேம்ஸ், நம்ம தொழிலை பத்தி இவனுக்கு மிக தெளிவா சொல்லு. கண்ணு இது ஒரு கால் சென்டர் கண்ணு. இங்க 150 ஆம்பளைகளும் 150 பொம்பளைகளும் வேலை பார்க்கறாங்க. அது போக என்ன மாதிரி சீனியர்ஸ் வேலை பார்க்கறாங்க. This is an American company. எங்க வேலையெல்லாம் அமெரிக்கால இருக்கிற பேங்க்காரன் கொடுக்கிற லோனை அமெரிக்காக்காரனுக்கே வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம். அதையே நாங்க பண்ணணும்னு நீ நினைக்கலாம். பேசி ஆட்சியே பிடிச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. இந்த வேலையை நாம் செய்ய மாட்டோமா? அது மட்டும் இல்லாம கொடுக்கிற கூலிய மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம கிட்ட தான் இருக்குது. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? வெள்ளக்காரன் நம்ம நாட்டில இருந்து தூக்கிட்டு போன சாமா செட்டை எல்லாம் திரும்ப நம்ம நாட்டுக்கே கொண்டு வந்துட்டு இருக்கா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா அவன் நம்மள புனிய வச்சு குதிரை ஏறான். இதுதான் கரை சுருக்கம். இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாரா? இதுக்கே ராத்திரி வேலைக்கு போறான் தானே உனக்கு டவுட்? ஆமா. இப்ப அமெரிக்காவில பகல்ரா, அவன் முடிச்சிருக்கும் போது இங்க வேலை பார்த்தா நம்மளுக்கு வருமானம். இது இங்க மட்டும் இல்ல, இந்தியாவில பல நகரங்கள்ல பல நாடுகள்ல பல லட்சம் பேர் இப்படித்தாண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது புரியாம பொம்பளை பிள்ளை மனசை புண்படுத்தாரா என் வென்று போ. அது புரியுது சார். 2 நாளைக்கு முன்னால ரிசப்ஷன்ல வந்து லட்சுமி இங்க வேலை செய்றாங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இங்க வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்களே. யோ, லட்சுமி சரஸ்வதி அங்காள பரமேஸ்வரன் எல்லாம் பேர் வச்சா அமெரிக்காக்காரனுக்கு புரியுமா? அவன் எல்லாரும் பேரையும் மாத்திட்டான். உன் டா பேரு மார்கரெட், என் பேரு ஜேம்ஸ், இந்த பிளாக் பேர் ஒயிட். இங்க இருக்கிறவங்க யாருக்கும் அடுத்தவங்களுடைய உண்மையான பேர் தெரியவே தெரியாது. சரி, இவ்வளவு நோண்டி அந்த பிள்ளைய கேள்வி கேட்கிறடா, நீ என்ன வேலை பாக்குற? படிப்புக்கு ஏத்த வேலை தேடிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கு. ஒன்னா எரும மாடு மேய்க்கலாம், இல்ல எலெக்ஷன்ல நிக்கலாம். ஏண்டா உருப்படியா உழைச்சு வேலைக்கு போகாத நீ ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு வேலை பாக்குற பிள்ளைய சந்தேகப்படுறியே? லவ் பண்ணும் போதே எப்படின்னா கல்யாணத்தனைக்கு தாலி எடுத்து கொடுக்குற ஐயரை பார்த்து நீ சந்தேகப்பட மாட்ட? இனிமேல நீ இவட்ட பேசுற பார்த்த பச்சை மிளகாய் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி போடா. அஜப்பா, என்ன சீனியர் நீங்க கரெக்ட் பண்ண சொன்னா கட் பண்ணி விட்டுட்டீங்க. நான் எங்க கட் பண்ணி விட்டேன்? இவன் தான் வேலைய பத்தி சொல்றானா, தேவையில்லாம சொந்த பிரச்சனை பேசி கெடுத்து விட்டான். போமா போய் இப்படி போ. சுரேஷ் நில்லுடா, இதுங்க ரெண்டும் லூசுடா. நில்லு. லூசா? என்னப்பா ஒட்டுமொத்தமா 2 பேரும் லூசு விட்டு போறா? அப்படியே சொன்னா ஏன் காதுல விழவே இல்லையே? உன் காதுல விழலையா? ஆஹா, ஏதோ திட்டம் போடுறாயா. பேசாம மூடிக்கிட்டு நம்ம வேலையை போய் பார்ப்போம். சாரிமா. இட்ஸ் ஓகே. சொன்ன மாதிரி இடிச்சிட்டியே. பந்தயத்துல ஜெயிச்சிட்ட. புடி 100 ரூபாய். என்னது? இடிச்சு அடிப்பான்னு சொன்னல, நான் தான் ஜெயிச்சேன். கொண்டா. இதுக்கும் பந்தயமா? அப்பா. ஆமா, பார்த்தா கிழவி மாதிரி இருப்பான்னு சொன்ன, சின்ன பொண்ணா தெரியுது. யார பார்த்து கிழவி பிச்சிருவேன். தல. டேய், இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கேயே வேலை பார்க்கற, பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதானே? போறத பத்தி இல்ல, இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாம் உருவிட்டு நடு ரோட்ல கோவணத்தோட விட்டானுங்கன்னா அப்ப போகணுங்கிற என்ன இருந்துச்சா உனக்கு? குழந்த மாதிரியே குணங்குறானே. போ, இனிமேல என் மூஞ்சில முழிக்காத.
குட் மார்னிங் அங்கிள். உங்களுக்கு குட் மார்னிங், எனக்கு குட் நைட். குட் மார்னிங் ஜேம்ஸ். குட் நைட். நல்லா வேலை பார்க்குறீங்க சார். காலையில் தினத்தந்தி, சாயந்தரமான ஆலை முரசு. நான் போய் படுக்கிறேன். இவனுக்கு என்ன ஆச்சு? குட் மார்னிங் சார். ஈவினிங் பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன், குட் மார்னிங் சொல்றீங்க. உங்களுக்கு ஈவினிங், எனக்கு மார்னிங். டியூட்டிக்கு போயிட்டு வரேன் சார். பாய். என்னையா டியூட்டி இது? பகல் பூரா தூங்கிட்டு ராத்திரி டியூட்டிக்கு போறேன். நல்ல டியூட்டியா இது? குட் ஈவினிங் அங்கிள். உங்களுக்கு குட் ஈவினிங், எனக்கு குட் மார்னிங். சார் என்ன சாப்பிடுறீங்க? என் ஃப்ரெண்ட் இல்லாம என்னைக்கு சாப்பிடுங்க நானு? தெரியாது உனக்கு? வா. சாரி சார். ஹலோ. ஹலோ மிஸ்டர் பிளாக். Shut up nonsense bloody fool idiot. யார பார்த்து பிளாக்ங்கற? I am white. Mr. White. சாரி சார், நான் உங்க கூட கால் சென்டர்ல வர்க் பண்றேன். என்ன வேணும் உனக்கு? ஜேம்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் அவரை லவ் பண்றேன். அடி பாவி மகளே. சும்மா இருந்தாலும் கிளப்பி விடுறாளுங்கயா. ஆமா, அவன் எதை பார்த்து லவ் பண்ற? என் ஹைட் 5.9, அவர் ஹைட் 6.2. உயரத்தை மேட்ச் பண்ணி லவ் பண்றேன் சார். அடி கிறுக்கு சிறுக்கி. அவ சுகத்தை பார்த்து லவ் பண்ணுவா, சொத்தை பார்த்து லவ் பண்ணுவா. இவன் ஒசரத்தை பார்த்து இல்லையா லவ் பண்றா? இந்த பார், அவன் ஆளுதான் ஒசரம், தோளுதான் வெள்ள. ஆனா உள்ள இருக்க பேர் பாக்ஸ் பூரா டேமேஜ். ஒன்னு நான் சொல்றேன் கேட்டுக்க. கிட்னி சட்னியா போச்சு, கல்லீரல் கருங்கல்லா போச்சு, மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு, நுரையீரல் நுரலி போச்சு. ஆக மொத்தம் பல்ஸ் பைபாஸ்ல போய்கிட்டு பரதேசி மகளே. வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்க. நீயும் 5.9, நானும் 5.9. ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தோம்னா ரொம்ப மேட்சா இருக்கும். ஓகேவா? ஹலோ வச்சுட்டாயா? எப்ப வச்சானே தெரியலையே. நல்லா லவ் பண்றாளுங்க. நம்ம லவ் பண்ண மட்டும் புடிங்கி ஓடி போயிடறாளுப்பா. எப்படியோ இனிமேல் ஜேம்ஸ் மாட்ட நினைச்சே பார்க்க மாட்டாயா. வந்துட்டா பாப்பா, உயர்ந்த மனிதா. எந்த கூட்டத்துல பார்த்தாலும் எல்லா தலையும் உன் தலைக்கு கீழதாயா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டே. காப்பி சாப்பிட்டியா? நண்பன் அத்து விட்டு என்னைக்காவது சாப்பிட்டுருக்கா? நானு தனியா சாப்பிட்ட காசு நீ கொடுக்கணும்ல. ஜேம்ஸ், நட்புக்காகத்தான் அந்த ஒயிட். வேணா நீ காப்பி ஆர்டர் பண்ணி, நான் காசு தர்றேன். சந்தோஷமா சாப்பிட்டு போ. வேற 2 காஃபி, 1 சக்கரை இல்லாம. யாருக்கு சக்கரை இல்லாம? உனக்கு தான். எனக்கு சக்கரை வேணி நான் எப்ப சொன்னேன்? அதான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. எதை பார்த்தா பாத்தியா? சுகர் இருந்தா பிபி இருக்கும், பிபி இருந்தா இப்படி கோவம் வரும். இல்லப்பா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்கத்தான் செய்யும். ஐயா, இப்படி பொருளிய கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? நீங்க மட்டும் போன்ல எங்களுக்கு உழ வச்சீங்கல்ல. ஓ, அதுக்கு தானா இது? எப்பா, எனக்கு ஒருத்தையும் சிக்கலுங்க ஆதங்கத்துல பண்றப்ப ஆண்டவா. நான் சக்கரை காப்பியை குடிக்கிறேன். ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, போலாம். சரி, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ்ல சொல்லு. ஐயோ, தமிழ வளர்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இங்க வளர்த்தீங்கன்னா பேண்ட் நாறிடும். பேண்ட்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. ஐயோ, கைய விடு. விட மாட்டேன். ஐயோ, என்ன விடு. விட மாட்டேன். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. கைய விடியா. விட்ட நீ போயிருவ. போயிருச்சியா. ஏயா, நீ மட்டுமாயா தமிழே? நானும் தாயா தமிழே. உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிரும். அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அப்படி தடை போட்டீங்கன்னா எப்படியா வாழ முடியும்? அதுக்கு தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, தெலுங்கு தெரியுமா? வந்தா பிச்சுக்கிட்டு போட்டாயா தெரியும். எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போறானுங்க ஐயா, புரிஞ்சுக்கிட்டு போறானுங்க. வா போலாம். இந்த கைபேசியை எடுத்து. வேணாம் போட்டா. எப்பா, இதை கொஞ்சம் கழுவி விடுங்கடா. நம்ம ஆளுகளே இப்படி பண்றீங்களப்பா. டெய்லி 3:30க்கு வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி கால் சென்டர்ல விடணும். அதே மாதிரி early morning 3 o'clock கால் சென்டர்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்ல டிராப் பண்ணணும். ஓகே. இப்படி 1 month கரெக்ட்டா பண்ணிட்டா நான் உன்னை லவ் பண்றேன். சரி. மார்கரெட், அடுத்த மச்சான் செட் ஆயிட்டாரா? இப்பதான் டெஸ்ட் வச்சிட்டு இருக்கேன். இவனையாச்சும் இழுத்து பிடிச்சு நிப்பாட்டு. Thank you. புரிஞ்சுதா? Hi, Mr. James. Hello, sir. He's Teja, newly appointed. He's Mr. James. Hello. Nice Hi. meeting you.
senior of this company. Uh-huh. He will teach everything to you. Okay. Okay, James, carry on. Thank you. ப்ளீஸ் சிட் ஹாய் ஹாய் Hi. ஹாய் ஜேம்ஸ் எஸ் பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த நக்கல்லாம் வேணாம். தோல் வெள்ளையா இருக்கனால ஓகே ஆயிராது. இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற பொண்ணுங்கெல்லாம் பர்சனாலிட்டியை பார்க்க மாட்டாளுங்க. ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், உலக நாலேஜ், இங்கிலீஷ் பேசுற ஸ்டைல்ல தான் விழுவாளுங்க. அப்போ உனக்கு நிச்சயமா கிடைக்காது. வேணாம். வேண்டாட்டி விட்டு நான் தள்ளிட்டு போயிடுறேன். No! My special fight is no! பஸ் அழிச்சுக்கிறானே, போலீஸுக்கு மரியாதையே இல்லாம போச்சு. ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? என்னடா ஒரு ரூபாயில இங்க வர மாட்டேங்கிறானுங்க. என்னடா வாழ்க்கை இது? கந்து வட்டி, ஸ்லோ வட்டி, ஸ்பீடு வட்டி எல்லா வட்டிக்கும் வாங்கி கடை வச்சேன். ஒரு ரூபாயில இங்க வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒருத்த வந்தாலும் 3 மாசத்துக்கு சேர்த்து கடனை வாங்கிட்டு போயிடுறான். ஒரு கூட்டம் இங்க வர மாட்டேங்குது. கூட்டம் இன்னைக்கு குமியுது. என்னடா சொல்ற? முதலாளி இந்த சாம்பிராணிய போட்டா உங்க கடம்னால கூட்டம் குமிஞ்சிரும் முதலாளி. ஓ வாய் மூர்த்தண்டா. போடுறா. போடுற முதலாளி போடு. முதல்ல ஒரு 5 ரூபாய் தட்டுல போடுங்க. இந்த ஜோலியில என்கிட்ட வச்சு கூடாது. நீ எவ்வளவுக்கு போறியோ நான் அவ்வளவுக்கு தருவேன். முதலாளி நான் என்ன களவாண்டா வர்றேன், காசு கொடுத்தானே வாங்கிட்டு வரேன். போடுறா. சரி இந்த மயில் ரே கையில வச்சுக்கங்க. போடுறேன். நல்ல பொருளை கையில ஏத்திடா. நல்ல சொல்றேன் பாருங்க இப்ப. போடுறா. நல்லா போடுறா. போடுற முதலாளி. போடுறேன். 10லடா. நல்லா போடுறா. இந்த இருக்கிற போடுறேன் பாருங்க. நல்லா போடு. ஏய் என்னடா புகையே காணோம். பாருங்க எல்லா பக்கம் போகுது பாருங்க புகை. நல்லா புகைய போடுறா. இந்த பாருங்க முதலாளி. ஊதி போடுறா. ஊதுறேன். நல்லா ஊதுடா. ஊதி போடு. ஐயோ அப்பா. ஐயோ எல்லாரும் ஓடி போய் பாத்துக்க. ஆத்தாடி. முத தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சு. சீக்கிரம் காப்பாத்துக்க. வெளியே இருந்தானே சாம்பிராணி போட்டோம். உள்ள இருந்து எப்படி தீ வந்துச்சு? விசித்திரமா இருக்கு. எப்படி நடந்துச்சு இந்த விபத்து? சாம்பிராணி போறதுக்கு ஒருத்த வந்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டா சார். கடையை க்ளோஸ் பண்ணிட்டா. எப்படியா இருப்பான்? நான் இப்ப என்ன கலர்ல இருக்கணும் அதே கலர்ல தான் சார் அவன் இருப்பான். அவனை விடாதீங்க. கவலைப்படாதயா. ஐயோ என்ன தொடாதீங்க. ஹாஸ்பிடல் கொண்டு போங்கயா. போ. அந்த பழவண்டியில கண்ணங்கரையன்னு லாரி அடிப்பட்ட தவளை மாதிரி ஒருத்தர் கொண்டு போறாங்களே, அவன் யாரியா? அவரு தாங்க கடை ஓனரா? அட பாவி, ஊதுன்னு அவன் தானே உதச்சுனா. என்னையா அங்க எரியுது, அது என்ன கடை? பஞ்சு கடையா? விடியா நீ வேற. பஞ்சு கடையா? கைது செய். தமிழக அரசு நீதி வேண்டும். காவல்துறை கைது செய். தமிழக அரசு நீதி வேண்டும். காவல்துறை என்னப்பா கால் சென்டருக்குள்ள எஸ்ஏ நிக்கிறாரு? இங்கேயும் வந்துட்டானா? நம்மள வேலை செய்ய விட மாட்டேன், தூங்க விட மாட்டேன் போல இருக்க. ஆமா, உனக்கும் போலீஸுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஒண்ணு இல்லம்மா, ட்ரெயின்ல போயிட்டு இருந்தனா ஒரு கொலை நடந்துச்சு. கொலையா? அந்த கொலையை நான் பார்த்துட்டேன். யாராச்சும் ஐ விட்னஸ் இருக்கீங்களா, தைரியமா வந்து சாட்சி சொல்வீங்களான்னு கேட்டாங்க. ஸ்கூல் பையன் மாதிரி உள்ளே ஐயா அப்படின்னு கையை தூக்கிட்டேன். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? வேலையில போற ஓனர். உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்திப்பா. பாத்துப்பா, போலீஸ்காரன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தோல்ல கைய போட்டு பழகுவான். அவன் இழுத்து எழுதிக்கு நீ போகலன்னு வச்சுக்க, தோலுக்கு பக்கத்துல இருக்க கழுத்துல துண்டை போட்டு தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். ஜாக்கிரதை. சரி போ. நான் வரணுமா சார்? கூட கூட்டி வந்தாலும் ஃப்ரெண்டு நினைச்சிடாதீங்க. பஸ் காசு இல்லாம ரோட்ல அனாதை அன்னைக்குன்னா பாவம் இறக்கப்பட்டு கூட்டி வந்தேன். அங்க என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியா? தேங்க்ஸ்னாரு, பரவாயில்லன்னு சொன்னேன் சார். அவ்வளவு நேரம் இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருந்தியா? யோ, இவன் மூஞ்சியே சரியில்லை, அட்ரஸ் வாங்கி வச்சுக்க.
ஏய் அட்ரஸ் சொல்லு. அட்ரஸா? 10 ரூபாயா? சொன்னாங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சும்மாயா வேஸ்ட். எனக்கு ஒரு போன் இருக்குல்ல, அதுக்கு போன் பண்ணா நான் வந்து பார்க்க மாட்டேனா? ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதா? எங்களுக்கு தேவைப்பட்டா தேடித்தே வருவான். அதுக்காக அங்க போகாத இங்க போகாதன்னு போலீஸ்காரனை நோண்டி பார்க்காத. சார், போலீஸ்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்க, வீட்டை காலி பண்ணி ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே கத்திக்கிட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு ஹார்பர்ல பிரச்சனை இருக்கத்தாயே செய்யுது. அதுக்காக சரி சார், வந்த விஷயம் என்ன சொல்லுங்க. நாளை காலையில ஹார்பருக்குள்ள கூலி தொழிலாளி மாதிரி வேஷம் போட்டு போய் அங்க வேலை பாக்குறவன்ல யாராவது கொலை செஞ்சவன் இருக்கானான்னு பாத்துட்டு வா. அதெல்லாம் முடியாது சார். போலீஸ்காரன் எடுத்து பேசுறா? இனிமே சாவகாச ஆகாதியா. இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். பகல் ஒழுங்கா தூங்கினா தான் ராத்திரியில் நல்லா வேலை பார்க்க முடியும். நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க, சாயந்தரம் வந்து பாக்குறேன். எதியா உன் வேலை என் வேலை? இந்த ஒரு கேசத்தை நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? எத்தனை கேஸ் நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளை கால் நீ ஹார்பருக்கு போற. யோ கான்ஸ்டபிள், இவரை நாளைக்கு நீ கூட்டு போற. எஸ் சார். சின்ன பழம் போட்டு ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க? இந்த வயசுலயே பிட் பாக்கெட் அடிக்கிறான் சார். எல்லாம் போடி போ, நான் பச்சிக்கிறேன். ஏண்டா பிட் பாக்கெட் அடிச்சாடா? ஆமா, இப்ப என்னன்ற? படிக்கிற வயசுல திருடுறிய 10 பேர் பிடிச்சு அடிச்சான தாங்க வேடா நீ? யோ, அவனுங்க கடக்கானீங்க. ஒரு தடவை திருடி பாரு நீ, அப்ப தெரியும் அந்த அருமை. எது நான் திருடவா? என்னடா சொல்ற? ஆமாயா, திருடி பாரு, உனக்கு தான் சொல்றேன். ஏண்டா டேய்? ஐயடியா, வந்துட்டான் நாட்டை திருத்த. நம்மள திருட சொல்றா? ஒரு தடவை பண்ணி பாப்போமா? பாப்போம். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே தெரிகிறது? ஓட்ட பிரிச்சு ஒரு வீட்டுல குதிச்சு பாப்போம். என்னடா அது? திருலிங்கா திருடலாமல வந்தா வீட்டுல ஒரு வேலையும் காணா. கொண்டு வந்த கத்திக்க வேலையெல்லாம் போச்சே. இருக்கட்டும், ஒரு வேணகனை பிடிச்சு சட்டி சர்வம் ஜாமா கக்கு சுவாலி வரைக்கும் விடப்படாது. பூராத்தி அள்ளிட்டு போயிட வேண்டியதான். ஆஹா, உள்ள ஆள் இருக்காங்க. தொப்பை இடிக்குதுங்க. இன்னும் பக்கத்துல வாங்க. தொப்பை இடிக்குதுன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்க. மேல போய் மண்டி போடு. போன மண்டியா போ மேல. அறிவிட்ட கழுதில அதான் கனவு செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, தாப்பா போட்டு பண்ண வேண்டியதான உன் சேட்டைகளை. இந்த மாதிரி மரியாதையா பீரே சாவி, அலமாரி சாவி, மோட்டர் பைக் சாவி, கார் சாவி, சைக்கிள் சாவி, எல்லா சாவியும் வெளியேறான். நீங்க என்ன போட்டு சாவி வருவரா? அடி செருப்பால திருடன்டா நானு. எர்ரா சாவியா, எர்ரா, அழுகாதரா. திருடன் சார், திருடன் சார், தயவு செஞ்சு அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்கிட்ட என்ன வேணா கேளுங்க. நீ பேசாத, எர்ரா. என் செல்லத்தை விட்டுருங்க. என் சாமிய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. என் அமுல் பேபிய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. பாத்தியாடா, நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன்டா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு குணவதிய, குடும்ப குத்து விளக்க, மங்கையர் திலகத்தை, மாசற்ற மாணிக்கத்தை, ஒரு கற்பு கரசி என் கண்ணால இது வரைக்கும் பார்த்தது இல்லடா. இங்கதான் பாக்குறேன். ரொம்ப கொடுத்து வச்சவனியே இருந்தாலும் ஜாவி எடு. ஐயோ, மணி 3 ஆயிடுச்சு. 3 ஆனா என்ன? என் புருஷன் வந்துடுவாரே. புருஷன் வந்துருவாரா? அப்ப இவன் என் ஃப்ரெண்டோட புருஷங்க, ஃப்ரெண்டோட புருஷங்க. ஆதாரி சிரிக்கி கரும முத திருடா வந்தா உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுல திருடீங்களா இருக்கீங்களே. இந்த வீட்டுக்கு திருட வந்தேன் பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன? போகும்போது என் அமுல் செல்லத்தை அவங்க வீட்டுல விட்டு போயிடுங்க. அமுல் செல்லத்தை? ஐயோ, என்ன ரேப் பண்றான். ஏப்பா, இன்னும் என்ன தேடி ரேப் பண்றது ஒண்டியா? தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போங்க. என்ன சார்? தம்பி, இந்த ஏரியாவுல கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா?
ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க, வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி. நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமான்னு கேட்டேன். பேர் என்ன? பேரெல்லாம் எதுக்கு தம்பி? அதான் அடையாளம் சொல்றேன்ல, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடின்னு. இல்லங்க, பேரு, டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. அதெல்லாம் எதுக்கு தம்பி? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. தெரியாதா? தெரியாது. வேண்டாம், தெரியாது. என்ன என்ன பண்ணாவ? இல்லடா, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சோட இவன் தெரியாதா? ஏண்டா தெரியாத சொல்ற? அடிடா. டேய், அவனுக்கு தெரியாதா? நீங்க ஏடா போட்டு அடிக்கிறீங்க? அவன் தான்டா நானு. நீயா? உன்னையா நீயே கேக்குற? ஏன் கேக்குறேனா? ஏண்டா, இந்த ஏரியாவுல நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. காலையில இருந்து யார கேட்டாலும் நல்லா தெரியும் நல்லா தெரியும்ங்கிறாங்க. இவன் ஒருத்த மட்டும் தெரியாட்டாடா. எவ்வளவு மண்டகடா. ஏண்டா, நாளைக்கு வருவேன்டா. நீ தெரியாதுன்னு மட்டும் சொல்லி பாருடா. இந்த வீட்டை குடி இருக்கிறத நான் பாக்குறேன்டா. டேய் கிளம்புங்கடா, அடுத்தது உள்ள விசாரிப்போம். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அண்ணே, டீ வாங்கிட்டு சொன்ன என்னடாச்சு? 10 ரூபா நோட்டு கிழிஞ்சிருக்கான், அதனால டீ இல்லன்ட்டானே. நண்பா, ஒரு 10 ரூபா கிடைக்குமா? நீ சும்மா தரவனப்பா, கைமாத்தா கொடு. 9 ரூபாய் நோட்டா இருக்கு, பரவாயில்லையா? 9 ரூபாயா? அதே படிச்சாங்க. உனக்கு வேணுமா வேணாமா? சரி பரவாயில்ல, கொடு. கொடுத்துலாமாடா? குத்து தொலைங்க, வச்சு வரட்டும். இந்தா. என்னப்பா அது? 10 ரூபா தாளா இருக்கு, அது கிழிஞ்சு டாடாரா தொங்குது. அதனாலதான் அதை 9 ரூபாய் நோட்டுன்னு சொன்னேன். என்னடா சிப்பு? சீரியஸா இருக்கும்போது படா. இந்த ஆளை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்றா. ஏன் சீரியஸா இருக்கேன்னு சொன்னீங்க, பொக்குன்னு போயிட போற. உங்ககிட்ட எல்லாம் இன்னும் 1 நிமிஷம் நின்னு வச்சுக்க, எனக்கு மூளை காய்ச்சல் வந்துருப்பா. மூளை காய்ச்சல் உனக்கு வரவே வராது. எனக்கு வராதுன்னு அது எப்படி நீ கேட்டா சொல்ற? அதை நீயே கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எல்லாம் மூளை கிடையாது. மூளை இல்லாதவனுக்கு எப்படியா மூளை காய்ச்சல் வரும்? ஐயோ, அதானே. டேய், போடா போடா. ஏய், மேல கைய வச்சா ஏரியா கிராஸ் பண்ண மாட்டே. சரி போடா 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 தம்பி போடா. நீ என்ன சொல்றது? அவர் சொல்லிட்டான். சொல்லுப்பா. சரி சரி போடா. மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு? போ. சரிப்பா, எனக்கு மூளை இல்ல, உனக்கு எக்கச்சக்கமா மூளை இருக்குன்னு வச்சுக்க. ஒத்துக்கிறியா? சும்மா எல்லாம் ஒத்துக்க மாட்டேன். வேற என்ன பண்ணும்? நான் ஒரே நாள்ல பணக்காரன் ஆகிற மாதிரி ஐடியா கொடு, ஒத்துக்கிறேன். ஒரே நாள்ல உழைக்காம உடம்பு உழைக்காம. இப்ப நீ கேட்டதே விளம்பரமா கூடியா? ஒரே நாளில் கோடீஸ்வரனாவது எப்படி அப்படின்னு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கூடியா? அதை மட்டும் கொடுத்தா பணக்காரன் இல்லமா? அதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புங்கடான்னு சொல்லு. மணி ஆர்டரா வரும், நீ பணக்காரன் ஆயிடுவ. சரி, மணி ஆர்டர் அனுப்பிட்டு அவங்க வந்து உட்காந்துக்கிட்டாங்கன்னா யார் ஐடியா கொடுக்கறது? அதான் நான் இருக்கேன்ல. அதுதானே பயமா இருக்கு. வரமாட்டேனா? கண்டிப்பா வருவேன், கரெக்டா ஐடியா கொடுப்பேன். ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆவது எப்படி ஆலோசனை சொல்கிறார் செல்லப்பா. யார் இந்த செல்லப்பா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி என்பதை பற்றி நமது அண்ணன் திரு செல்லப்பா அவர்கள் உரையாற்றுவார். அண்ணன் செல்லப்பா வாழ்க. அமைதி அமைதி அமைதி. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. ஏப்பா, அவன் மணி ஆர்டர் மூலியமா 100 ரூபா அனுப்பிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஐடியா சொல்லுன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஆடு புலி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். என்ன அர்த்தம்? நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சங்க பண்றேன்? வந்தா சொல்ல மாட்டாங்களா? சரி, எப்ப வரும்? என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணு. சரி, நீ ஒண்ணு பண்ணு. இந்த புக்கை கையில வச்சுக்கிட்டு ஏதாவது புட்சாதனமா பேசிட்டே இரு. ஐடியா வந்தோன்னு அவனுக்கு சொல்லி அனுப்புறேன். எப்பா,
உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிக்குப்பா. நீ போட்டோல ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நல்லவன்டா. அருள் சில நேரத்துல நம்மள ஆஃப் பண்ணிப்பறாப்பா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல போறேன். என் கையில இருக்க இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் இல்ல, மிகப்பெரிய அறிவாளிகளும் மேதைகளும் படித்த புத்தகம். இந்த மாதிரி புத்தகத்தை படிச்சுதான் ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆவது எப்படிங்கறத கண்டுபிடிச்சு உங்களை எல்லாம் இங்க நான் வர சொல்லியிருக்கேன். அதை இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெள்ள தெளிவா சொல்ல போறேன். அதாவது என்ன முட்டை கொடுக்குறான்? டேய் டேய், எதுக்கு நான் முட்டை கொடுக்குறப்ப நீங்க? சார் அவதான் சார் கொடுக்க சொன்னாரு. அவன் கொடுக்க சொன்னானா? ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. நல்லவன் இப்பதான் நான் சொன்னேன். என்னப்பா தூங்கிட்டு இருக்க? ஆமா, இடையில என்ன முட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு? அடிக்கிறதுக்கு தான். அடிக்கவா? அடிக்கிறதுனா அந்த டீ அடிக்கிறது காஃபி அடிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி முட்டையை உடைச்சி அப்படி அடிக்கிறது. ஓ, அப்படி அடிக்கிறதுக்கா? ஒரு தெம்புக்காக. மத்தவனுக்கு நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் வேணாமா? வேணும். அப்புறம் சீக்கிரம் சொல்லுப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. அப்படியா? ஏதாவது சொல்லு. இங்க வா. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதான். என்னவன் உள்ள போறான் வெளியே வரான், ஒரே உள்ள வெளியவா இருக்கு. அதான் எனக்கும் புரியல. ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரன் எப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? ஐடியா ரெடி. என்ன ஐடியா கேட்டீங்கன்னா, நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நாள்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும், அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. இதுதான் ஐடியா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. அட பாரு, இதுதான் முட்டை போட்டானா? அட 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 இருங்க. ஐயோ ஐயோ, விளாசுறாங்களே. ஏய், எவன்டா கூமுடைய வாயில அடிக்கிறது? டேய் இதா. டேய் ஒரே ஷாட்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சறாயா. எவனுதுரா இது? அண்ணே என்றதான் என்னாச்சு? பாதம் பாக்க லட்சணத்தை பாரு. ஓங்கி விட்டனா? டேய், தொழில்னா நீதி நேர்மை நியாயம் எல்லாம் இருக்கணும். மக்களை ஏமாத்து, குடி மக்களை ஏமாத்தாத. சரி. டேய், நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைக்கிற ஏழை மக்கள் சாயந்தரம் ஆச்சுன்னு 5 ரூபா கொடுத்தா போதை கிடைக்கின்ற நம்பிக்கையில காத்த வாங்கிட்டு வராங்க. ஆமாங்க. அவங்கள ஏமாத்த கூடாதுல்ல? ஆமாங்க. இந்தா, நீ காய்ச்சறத கொண்டு போய் அப்படியே ஆத்துல கொட்டி 50 லிட்டர். போடா, ஓய் பூசா காய்ச்சி. நான் மத்தவங்க மாதிரி கிடையாது. அழுகுன முட்டை, பேட்டரி செல்லு, ஊமத்தங்கா, பல்லின்னு கண்ட விஷத்தை எல்லாம் போட்டு காய்ச்சறது இல்ல. நவரம்பழம், அத்திப்பழம், முந்திரி பழம், வெள்ள வேளாம்பட்டை, ஜாதிக்கா, கடுக்கா, நாட்டு சக்கரைய கவுந்தப்பாடியில இருந்து வாங்கிட்டு வந்து 21 நாள் ஊற போட்டு காய்ச்சி எடுக்கிறேன். 2 கிளாஸ் அடிச்சா போதும், ஒட்டஞ்ச எலும்பு கூட ஒட்டிக்கும். நாட்டு மருந்து மாதிரி. ராயர் நீங்க தானே? யாரியா நீ? நானும் வியாபாரி தான். எனக்கு ஒரு 10 லிட்டர் கொடுங்க. உன்னை இதுக்கு முந்தி பார்த்தது இல்லையே. நீ என்ன புது கஸ்டமரா? உனக்கு என்ற கொள்கையெல்லாம் தெரியும்ல? விக்கிறது பட்டச்சாராயம், இதுல என்ன கொள்கை வேண்டி கிடக்குது? நாம அரசியலா பண்றோம். அரசியல்வாதிக்கு கொள்கை இருக்குதோ இல்லையோ, இந்த காத்தவராயனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல. டேய் அரவண்டையா, இங்க வா. நம்ம புது கஸ்டமருக்கு கொள்கை எடுத்து சொல்லு. கொள்கை நம்பர் 1, குடிச்சு குடிச்சு குடல் வெந்தவனுக்கு சரக்கு கொடுக்கப்படாது. அவன் தான் பொழுதன்னைக்கு வந்து குடிச்சிட்டு போறான். அவனுக்கு எல்லாம் கொடுக்காதீங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமா குடிச்சு ஒரு செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு கஷ்டமா நட்டம்தானுங்க. கொள்கை நம்பர் 2, எக்காரத்தை கொண்டு பொம்பளைகளுக்கு சரக்கு தரப்படாதுங்க. பொம்பளைக்கு தான் புருஷனுக்குன்னு வாங்கி அவளுக்கு குடிச்சிருக்கிறாளுங்க. கொள்கை நம்பர் 3, இழுத்துக்கோ புடிச்சுக்கோன்னு கடையில கிடக்குது பாருங்க, கெல்டு கட்டிங்க, அதுக்கு சும்மா இஷ்டத்துக்கு ஊத்தி விடுங்க. விட்டுக்கும்னா குடுக்கறது அதுக்கு தானுங்க. பாத்தீங்கன்னா பெருசுகளுக்கு புள்ளை ஊட்டி வைக்க வேணும், மனசு கஷ்டம். பிள்ளைங்களுக்கு மருந்து மாத்திரை அது இதுன்னு ஏகப்பட்ட சிரமம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரட்ட சந்தோஷம். அடுத்தது முக்கியமான கொள்கை, கொள்கை நம்பர் 4, எக்காரணத்தை கொண்டு சின்ன பசங்களுக்கு சரக்க கொடுக்க கூடாது. என்ன வயசுல இருந்தா கொடுக்கலாங்க? குறைஞ்சபட்சம் 4 வயசாவது ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா பால் குடியாவது மறந்து இருக்கணும். இதுல 2ல ஏதாவது ஒண்ணு முக்கியம். இது கம்பெனியுடைய கண்டிஷன். ஓடி வாங்கினே, வாங்கினே அண்ணே, கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. என்ன
என்னடா கிடைச்சிச்சு? உங்க பாட்டியோட இன்சூரன்ஸ் பணம் 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. 3 லட்சம் கிடைச்சிருச்சா? ரொம்ப லென்த் பண்ணாதீங்க, போயிட போறாரு. ஆத்தரியம்மா. வேட்டி வேட்டி அவுத்து இறக்க சொன்னா அவுத்துறீங்களே. நல்ல டவுசர் போட்டா. கை கட்டுங்க, மரியாதை மரியாதை. கையை கட்டுறேன். சார், இப்போ நீங்க என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க சார். நீங்க தானே கருச்சாமி? நான் தான் கருப்புசாமி. உங்க பாட்டி தானே பாப்பமா? பாப்பமா. சைன் பண்ணுங்க. போடுங்க போடுங்க. பேனா கருப்புசாமி. இந்தாங்க சார். எல்லாம் சரியா இருக்கு. இந்த பெட்டியில 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம் வந்துருச்சு. பொட்டியோட சார். ஆமாங்க, நான் வரேன். ஐயோ பாட்டி பாப்பம்மா, அனாதையா கிடந்த என்னை ஆத்தாப்ப மாதிரி எடுத்து வளர்த்து செத்தும் கொடுத்தா சீதகாதி மாதிரி செத்துக்கு பின்னாலே உன் பேர பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கே. நீதான் காளியாத்தா, நீதான் மாரியாத்தா. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் இருடா, பணம் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு கையால் ஓடல, உனக்கே ஓடல. என்ன உள்ளூர்காரனை போய் அவமானப்படுத்துறீங்க? உங்க பாட்டி ஆற்காட்டுல செத்தப்ப எல்லா கழிவையும் கூட்டி வந்து அழுது அதை குளிப்பாட்டி அடக்க முடியாது நான் தானே. என் பாட்டி செத்தது ஏற்காட்டுல, ஆற்காட்டுல போய் செத்துச்சு. 2 ஊர்ல 2 தடவை சாகுது. அது ஏற்காடானே. சந்தோஷத்துலயே ஆவாயிருச்சு காவாயிருச்சு. போடா போடா எல்லாம் போகலாம். போகவா? யோசனை சொல்ல வந்தா போக சொல்றீங்க? அப்படி என்ன யோசிச்சு வச்சிருக்க? இந்த பணத்தை அப்படியே வச்சிருக்காம வட்டி குட்டிங்கன்னா அது குட்டி மேல குட்டி போட்டு 3 லட்சம் 30 லட்சம் ஆகும். 30 லட்சம் 3 கோடி ஆகும். வேலைக்கே போகாம வேர்க்காம மரத்தடியில கட்டில போட்டு கால் மேல காலை போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கலாமே. என்ன ரைமிங்கா பேசுற? டேய், வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நான் வட்டிக்கு பணம் கொடுத்தா வாங்குவாங்கடா, திருப்பி தருவாங்களா? என்னானே நீங்க டெரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி பீதி ஆகுறீங்க? டெரர் பேசா? ஆமாண்ணே, அதை இப்ப காட்டணே பாருங்கண்ணே. அப்படியே பின்லாட நண்டிட்டு கண்ணாடியா பாருங்க. அப்படியா? சரிதா? ஆமாடா. இப்ப வீரப்பனை நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்ணாடியா பாருங்க. வீரப்பன் அம்மாடி, லைட்டா கொஞ்சம் இருக்குடா. லைட்டாவா? நல்லா பிரைட்டா தெரியுதுண்ணே. இப்ப சாந்தமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு 1500 ரூபாய் கொடுங்கண்ணே. பணமா? அட கொடுங்களேன். என்ன சொல்றான்? சரி குடுத்துட்டான் பாப்போமே. இந்தாடா. இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குண்ணே. அப்படியா? எங்கடா வட்டி? ஆமா, ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பணம் 500 ரூபாய் கொடுத்தேன். பயந்தா? ஒண்ணுமே புரியலையடா. அப்ப வட்டிக்கு விர தொழில இறங்கிடலான்றியா? இறங்கியாச்சு, 500 ரூபாயும் சம்பாதிச்சாச்சு. இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சாரேன் பாருங்க. டேய் வாங்கடா வாங்கடா. இவங்க யாரா? ஊர்ல உள்ள நல்லவங்க ஒரு 10 பேரை பறை கொண்டாங்க. ஆளுக்கு 1500 ரூபாய் மேனிக்கு ஒரு 15000 ரூபாய் கொடுங்க. எது 15000? கொடுங்கண்ணே. டேய் உனக்கு வேற கொடுத்து கொடுங்க சொல்றேன்ல. 15000 பெரிய அமௌண்ட் இல்லடா. 15000 என்னடா? 10000 ஒரு கட்டு, 5000 ஒரு கட்டு. டேய் இதுல 10000 இருக்கு, ஆளுக்கு 1000 எடுத்துங்க. 5000 அண்ணனுக்கு வட்டியா கொடுத்துருவோம். 5000? அண்ணே அட்ட டைத்துல என்கிட்ட 500, அவங்க கிட்ட 5000. எப்படி சம்பாதிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஆமாடா, 5500 ரூபாய் வட்டி ஸ்பாட்லயே சம்பாதிச்சல்ல. அப்புறம் என்ன விடு ஜூஸ். என்ன பணத்தை வாங்கணும்னு இந்த ஓட்ட வர்றாங்க? டேய் விடுவனாடா விடுவனாடா. டெரர் பேச வச்சு வசூல் பண்ண மாட்டா. டெரர் பேச வச்சு டெரர் பேச கருப்பு. அட காத்து. என்னையா திடீர் சந்திப்பு? ஆமாப்பா, எப்படி பாரு? நல்லா இருக்கறப்பா. என்ன ஒரு ஊர்ல இருந்து 2 பேரும் பார்க்கவே முடியல. ஆமா, நீ எப்படி இருக்க? வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நம்ம சரக்கு குவாலிட்டியா இருக்கிறதுனால நல்லா ஓடுது. குடிக்காதவெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு காய்ச்சனாலும் பத்த மாட்டேங்குது. ஊரல் போடுறதுக்கு பேரல் வாங்க பணம் பத்தலேன்னு ரோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன். கடவுளா பார்த்து ஒன்னு எதிரில கொண்டு வந்து. எது கடவுள் கொண்டாந்து விட்டானா? அப்ப நீ என்கிட்ட வட்டிக்கு வாங்க தான் வந்தியா? என்னதுக்கு கருப்பு? ஒரு 10000 ரூபாய் கொடுப்பா. அட யாயா நானே 3000 ரூபாய் மூவ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து 10000 ரூபாய் கிடைக்குது. கருப்பு 10000 கொடு, என்ன வட்டினாலும் கொடுக்குறேன். வட்டியா? என் வட்டிலாம் உன்னால தர முடியாது. சும்மா இரு. நான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. தர முடியாதுங்கறல. சொல்லுப்பா. 5 வட்டி. 5? பாத்தியா பாத்தியா வாய புளக்குற பாத்தியா? உங்க எல்லாம் கொடுத்த கஷ்டம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்ன என்னையா நீ? என்ன அந்த முறுக்கு கடை முருகேச கிட்ட 12 வட்டி வாங்கிட்டாயா? 12? ஐயோ, எல்லாரும் 5 வட்டிக்கு வாங்கி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கய்யா. என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? இத பாரு கருப்பு, எனக்கு 10000 கொடு, உனக்கு 10 வட்டி நான் கொடுக்குறேன். 10 வட்டி? 10 வட்டி நிஜமா தான் சொல்றேன் காத்து. கை மேல சத்தியமா தரையா? சத்தியமாவா? யோ உண்மையில நீ நல்லவையா? கள்ளச்சாரம் விட்டாலும் ஏன் தெரியுமா கலரா இருக்க? கரெக்டா பேசுற பத்தி அதான் கலரா இருக்க. இந்தா இருக்கிற 10000 உனக்கே கொடுத்துறேன். 10 வட்டி மறந்துடாத. அப்படி வாங்கடா வாங்கடா வாங்கடா. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. வாங்க இந்தாங்கடா. ஊரல் போறதுக்கு பேரல் வாங்கிக்கங்க. மத்த பொருள்லாம் வாங்கி சட்டுப்புட்டு வேலைய பாருங்க. முதல்ல அண்ணன் கால்ல விழுந்து நன்றி சொல்லுங்க. என்னடா கால வர்ற மாதிரி வருது? போங்க கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. நான் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறேன். என்னப்பா காசை வாங்கி கொடுத்துட்டு பொசுக்கு கிளம்பிட்ட?
பணத்தை எப்படி தரப்போற? வார வட்டியா மாச வட்டியா? ஏன் கருப்பு இந்த வட்டிக்கு விடுற தொழில நீ எப்பத்துல இது பண்ற? ஏன் இல்ல நீ எல்லாம் வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கலாம்னு உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? என்னடா ட்ரெண்டே மாறுது. ஆமா இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? இல்ல கருப்பு, ரவுடிங்க தான் இந்த தொழில் செய்வாங்க, நீ எப்படி செய்யறேங்கற? நானும் பிரபல ரவுடி தான். என்ன சாதாரண நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன என்ன சிரிக்கிற? என்ன அட ஏன் கருப்பு பிஞ்சு பூஜிய வச்சுக்கிட்டு ரவுடிங்கற? பிஞ்சு மூஞ்சியா? ஆமா கருப்பு, ஏதாவது கீரல போட்டுக்கிட்டு பேச ரப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. கீரலா? ஏன் ஏன் ஏன்? இல்லன்னா காசு போயிடும். ஐயோ பணத்தை நீ எப்பயா தருவ? அத சொல்லியா? 2 நாள்ல வாங்கிக்கியா. அப்பாடா. அப்புறம் என்னது? காசு வாங்க வரலாம் தண்ணி அடிச்சிருக்கானு பாத்துக்க. ஏன் ஏன் ஏன்? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடங்காரனை பார்த்தேன்னு வச்சுக்க, கையில இருக்கிற பாட்டில உடைச்சு சொருக்குன்னு சொருக்கி குடலு பொத்துரும். ஐயோ இரியா நம்ம ரவுடின்னு சொல்லி சட்டை பண்ணாம போறா. 10,000 பல்கா போயிருமோ? ஊரை கூட்டி இங்க என்ன பண்றாளுங்க? நான் இப்ப சொல்ல போறது குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நம்ம ரூட்ட கிராஸ் பண்றாளுங்க. உடனே ரத்தத்துல போய் நரம்புகளை தூண்டுது, மூளைய உணர்ச்சி இல்லாம பண்ணிடும், சரியா தூக்கம் வராது, கண் பார்வை போயிடும், முதல்ல வயிற்று வலியில ஆரம்பிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், கடைசியில ஆண்மையே இல்லாம போயிடும். ஒரு வீட்ல குடும்ப தலைவன் குடிச்சிட்டு சீரழிஞ்சா நாடு எப்படி உருப்பிடும்? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல விஷத்தை வாங்கி குடிக்காதீங்க, விக்கிறவங்களுக்கும் ஆதரவு கொடுக்காதீங்க, சரியா? என்ற ஊருக்கு வந்து என் விஷத்தை போட்டு என் கொள்கை தப்பா பேசுறியா? ஓ கருத்தை கேட்கறதுக்கு தான் இவங்க உட்காந்துருக்கான்னு நினைச்சியா? அந்த கவர்ச்சிய பார்க்கத்தான் உட்காந்து இருக்காங்க. வர்றேன் வந்து ஐ எம் நவ் ஹியர். ஏய் இந்த காத்தாரன் யார் நீ நோயிங்? ஒரு மேடை 2 குழா இருந்தா என்ன வேணா பேசுற நீ? எங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? எங்க காசு நாங்க குடிப்போம். நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க கூட காலேஜ்ல படிக்கிறாங்களே பசங்க, அவங்களுக்கு எந்த கெட்ட வழக்கமும் இல்ல. சனிக்கிழமை சாயந்தரம் போய் பார்த்தா தெரியும், எல்லாம் போதை அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. சரியா சொன்னீங்க தலைவா. உங்க முதுகுல 1000 கிலோ அழுக்கு இருக்கு. முதல்ல அத கரண்டியால சொரண்டிட்டு அப்புறம் எங்களை திருத்த வாங்க. அம்மைக்கு நீ தூக்கிட்டு போற அத பாட்டில குடுறா, ஒரு ரவுண்ட் விட்டு ரவுஸ் விடலாம். குடிக்காத தம்பி குடிக்காத, என்ன பாட்டை போட்டு விட்டாலும் குடிக்காத தம்பி குடிக்காத, நீ குடிச்சு விட்டு குடலுக்கு குடிக்காதே, நீ குடிச்சிருந்தா ஊரகம் மதிக்காதே, உன்கிட்ட ஒரு கல்ல கூட நீ கல்லைக்கெல்லாம் ஊத்துறதுல இத கேளு. தண்ணிய போட்ட சந்தோஷம் பிறக்கும், தள்ளாடி நடந்தால் உல்லாசம் இருக்கும், என்னென்ன கவலை எல்லாமே பறக்கும், எப்போதும் மனசு நல்லா இருக்கும். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நான் விட்டறிஞ்ச சல்லிய அரை ஊத்திக்கிட்ட மில்லிய, நான் விட்டறிஞ்ச சல்லிய ஊத்திக்கிட்ட மில்லியே, குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் டில்லியே. குடிமகனே கொஞ்சம் எனக்கு நினைச்சு பாரு கொஞ்சம் தொட்டு நினைச்சு பாரு, கொஞ்சம் போட்டு நிக்கட் பாரு, பாதியான உடம்பு பாரு, காஞ்சி போன தலைய பாரு, காஞ்சி போன நடைய பாரு, குழி விழுந்த கண்ணம் பாரு, குடிங்க போன வயச பாரு. கொண்டாட்டி திட்டுதா கவலை இல்ல, பிள்ளைங்க தவிக்குது கவலை இல்ல, குடிய கெடுக்குது இந்த குடி, பெருக்கேத்தான் குடிக்குத இந்த குடி.
தான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழும் நேரம். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமணி தங்கம். இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். இந்த காத்த வர கொடுத்த காசை எப்படி வசூல் பண்ண போறோம் தெரியலையே. போதையில் இருக்கும்போது வந்து கேட்டா சொரீரிவன் வேற சொல்லிருக்கானே. உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியலடா. இவனை நம்பி உள்ள போகலாமா? வேணாம் வேணாம், வெளியே வரட்டும். என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா மூவ் பண்ணுவோம். வர வர வர. நளிராய நளிராய நல்லா நளிராய. என்ன கண்ணை கசக்குறா? தூங்கி எந்திரிச்சு வந்து கண்ணை கசக்குறானா இல்ல போதையில கண்ணு தெரியாம கண்ணை கசக்குறானா? ஒண்ணுமே புரியலையடா. எதுக்கு ஒரு சின்ன செக்அப் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம், அப்பதான் நமக்கு சேஃப்டி. காசையும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. லைட்டா ஆரம்பிப்போம். காத்தவராயா காத்து காத்து வாயா கருப்பு. அப்பாடா நம்ம பேரை சொல்லிட்டாயா. இன்னும் 3 செக்அப் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டா பேமெண்ட் கேட்டு வாங்கிடலாம். அப்புறம் என்னப்பா இப்பதான் நீ தூங்கி இருந்தியா? ஆமா. அப்புறம் காத்து நான் தமாசா ஒன்று கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றியா? கேளு. இது என்ன என்ன விரல்? விரல் தாயா, நான் உரல்ல சொன்னேன். எத்தனைன்னு கேட்கிறேன். 3. அம்மாடா, இதையும் கேட்டா சொல்றப்பா. அடுத்த செக்கப் ஆரம்பிச்சிடும். இன்னொரு கேள்வி காத்து, இது என்ன? சட்டை. சட்டதாயா, என்ன கலரு? நீலமியா. ஐயோ எல்லாத்துலயும் பாத்தாக்கிட்டே வரானே. இன்னும் ஒண்ணு காத்தறையா, இது என்ன? இது என்ன? பேக்குடா என் பேக்கு. இல்லப்பா, சும்மா ஒரு இதுவா பேசிக்கிட்டு இதுக்கு போச்சுட்டு இருக்க. சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். ஆமா, என் பணத்தை எப்ப தர்ற, எப்படி தர்ற? எந்த பணம்? அதான்பா என்ன வட்டி வாங்கணும் இல்ல 10,000. அது அசல் தெரியா வட்டியை தெரியா இல்ல ரெண்டு சேர்த்து தெரியான்னு கேட்டு போவாங்க. என்ன வாயிலே உட்கடிக்கிறா? மாட்டிக்கிட்டோமோ? அம்மா யோ ஏன் அடிக்கிற? வலிக்குதியா? ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. என்ன சொன்ன? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடனை திருப்பி கேட்க கூடாதுன்னு. தண்ணி போட்டுருக்கியா? யோ யார்ட்ட புடுங்குற? இப்பதானே தூங்கி எந்திரிச்சு மூஞ்ச கழுவி வாயில கொப்பிடிச்சிட்டு இருக்க. ஏய், மூஞ்சி கழுவி வந்து வாயை கொப்பிடிச்சது குடிச்சதெல்லாம் சாராயண்டா குமுக்க. சாராயமா? எப்பா அறியாம வந்துட்டப்பா. நீ எப்ப குடிக்காம இருக்கியா அப்ப சொல்லி நான் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ என்னது? காத்தால காசு கட்டிய மூட கெடுத்துட்டு நீ ஓடி போலாம். ஐயோ நான் அவள கராரா கேக்கலையாப்பா. காத்தவராயா, நீதான் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்க. நான் உன்கிட்ட வாங்க நீ குடுக்குறப்ப நான் வாங்கிக்கிறப்பா. வேணாப்பா ஐயா, காப்பாத்துக்க காப்பாத்துக்க. ஐயோ காப்பாத்த ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறானே. நம்ம கிட்ட வட்டிக்கு வந்து பணம் வாங்குறப்ப கையில இருக்க வாட்சியெல்லாம் கழட்டி கொடுக்குற அளவுக்கு வாய் விட்டு அழுது வாங்கிட்டு போயிடறாங்க. வசூலுக்கு வர்றப்ப நம்ம வர்ற பாதையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூட்ல ஒரு பயம் வர்றது இல்ல. யோ என்ன திடீர்னு குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க? யார் நீங்க? ஏட்டா சொல்லும் முதலியா இழிக்கிற? திருடுங்க. ஆமா. டேய் பேக்க கீழ போட்டா ஜிப்பை ஓபன் பண்ணி வெளிய ஏறா படத்தை. என்ன ஒண்ணு இல்லையா? அப்ப கைய வச்சிட்டு வரல. அப்ப அந்த அமௌண்ட் ஊராவ சட்ட போறா. ஏய் இங்க போடா திருடுங்க. திருடுங்க. ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா. திருடுங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயா. திருடுங்க. யாரு? செக் பண்றா அவனை. ஐயோ என்னடா பாக்கெட்ட ஓட்டியா வச்சிருக்கானே? ஐயோ அந்த கர்மத்துக்கு லேட்டா கைய விட்டா மேல் பாக்கெட்ல பணம் இருக்கு. கைய பிடிச்சு எடுடா. இருங்கடா. இவன் சரிப்பட்டு வர மாட்டாடா. சொருகிருவேன். எங்க கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா? நாங்கெல்லாம் எத்தனை போர்ஜரி எத்தனை ராப்பரிய பாப். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல? நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா விரட்டி வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இல்லன்னு அங்கே சொல்ல வேண்டியடா. அது ஏன்டா பணம் இல்லாதவங்கள கைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஓடியாண்டா? அது ஓடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெவியா இழைக்கும். அப்ப லைட்டா விளாவுல கை வச்சிருந்தா அந்த எலும்பும் பேலன்ஸ் ஆகிக்கணும். அந்த விளா எலும்புக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னா கையை அங்க வச்சுட்டு ஓடியாந்தேன். பையில கைய வச்சுக்கிட்டு ஏன்டா ஓடியாந்தன்னு கேட்டா பாடமா நடத்துற. எங்களுடைய 20 வருஷ சர்வீஸ்ல எங்கேயுமே இவ்வளவு கவலைப்பட்டது இல்லடா. அது எப்படிடா பணம் இருக்க மாதிரியே எங்களை கூட்டியாண்ட? நானா காசு இல்ல உனக்கெல்லாம் கெர்லிங் பண்ணி ஜிப்பா
டேய் உனக்கிட்ட காசு இருக்கு ஓடி வந்தேன் இப்ப நம்பிக்கை தர பண்ணிட்டேடா அம்மா அம்மா ஐயா அம்மா ஐயோ இங்கிட்டு தான் போயிருக்காங்களா மறுபடியும் நம்மள பார்த்தா நினைச்சு பத்தி உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல இருந்தாலும் சபையில இன்னொருக்கா தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை பாக்குறேன்னு இது வரைக்கும் என் பசங்க 4 பேர்த்த கொண்டு இருக்கானுங்க. 4 பேரை கொண்டு இருக்காங்களா? எதுக்கு? திருப்பூர் இருந்து ஒரு மாப்பிளை வந்தான். சரி நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு உழுந்து கிடந்தான். அத பார்த்துட்டு நடுவலவன் இவன் தான் இவன் அந்த மாப்பிளைய அவத்தாரிய முடிச்சு கண்ட துண்டமா வெட்டி கூறு போட்டு கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டான். கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டானா? அந்த கறியுமா வாங்குறாங்க? என்னடா கசாப்பு கடையில் கொண்டாந்து இறக்கி விட்டுருக்க? பின்ன ஏதோ தெரியாதமா உன்ட்ட 8000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். அதை மீட்டர் வட்டி, மினிட் வட்டி, செகண்ட் வட்டின்னு போட்டு 50000 ரூபாய்க்கு என் சட்டியை கோத்து பிடிச்சிட்டேன். என்னால என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியல. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அதை கல்யாணம் பண்ண 50000 ரூபாய் வரதட்சணை பணம் கிடைக்குன்னு சொன்னேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சு பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாயை பழந்துட்டு வந்திருக்கேன்ல, சமாளி. சரி அதெல்லாம் நான் சமாளிக்கிறேன். உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல? இல்ல. என்னடா இல்லன்னு இழுக்கிற? இருக்கா இல்லையா? முதல்ல பணத்தை வாங்கியா. அட நான் பணம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கணும்டா. கல்யாணத்துக்கு பின்னால ஏதாச்சும் தண்ணி அடிச்சா சீட்டான்னு அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாயில வெட்டு வாங்க. வெட்ட மாட்டாங்க, முடிச்சு வையா. உன்னை நம்பி கேரண்டி கொடுக்குறேன், கவித்தீர மாட்டியே. சிக்னலே சரியில்லையே. அதாங்க மொத்தத்துல பொண்ணு எப்படி அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நான் கேரண்டி. தைரியமா பொண்ணு அவனுக்கு கொடுங்க, பாத்துக்கிறோம். நாளை மினி ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தப்பு வராதுங்க. ஏன் வரவர்னு எதிர்பார்க்கறீங்க? வராது. அப்படியே வந்தாலும் உட்காந்து பேசிக்கிறோம். பேச்சா? பொண்ணை வர சொல்லியா, பார்க்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள பார்க்கணும் உனக்கு பிக்காளி. பெருசு பொண்ணை வர சொல்லுங்க, பாக்கட்டும். ஏன்டா கண்ணுங்களா? என்னங்கப்பா? அம்மணி வர சொல்லுங்கடா. அம்மணி வாமா. அதுக்குள்ள ஏன்டா பாயிர? இவங்க ஏன் மேல பாயிர இருக்கா? உட்கார பேசாம. உட்காருமா உட்கார். ஏங்க குச்சுக்கோ. ஏய் கருப்பு. ஏய் என்னையா? பையனை எங்க அம்மா அப்பா கால்ல கூட சொல்லு. ஆமாங்க இருப்பே, நீ கொடுத்த கேரண்டி நம்புறான். பையனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. டேய் கிழமை காலில் விழுங்கணும்னு ஆசைப்படுறேன், போய் விழுந்துட்டு. வேணாம், விழுந்தா விழுந்துரும். என்ன உன் கௌரவம் வந்துருமா? மூஞ்சி முறையில் பேந்துரும், போய் விழுட போடா. ஜோ விழுந்தா மொத்தத்துக்கு விழுந்துறியா? போய் இப்ப விழ போறியா இல்ல? நீ போடா. விழுந்தா அவனமா? விழுந்தே ஆகணும், போ. உன் தலை எழுத்து. போ. நல்லா குனிஞ்சு விழு. நல்லா பாவி பயலே. யார் அவன் பிசாசு மாதிரி வர்றவன்? ஒருவேளை நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கினவனா இருப்பானோ? எதுக்கு குத்து போய் செக் பண்ணுவோம். டேய் நெல்லு, அப்படி வா. பின்னால பின்னால வா, முன்னால போற. பின்னால பின்னால வா, போற பின்னால. என்னடா முகம் பூரா மூடி இருக்கு? யாரா இருப்பாங்க? அதே கவட்ட காலு. ஏடா டேய், யார ஏமாத்துற மொட்டப்பட? அந்த 10 பேர்ல நீ இருந்தானே. ஏறா கரெக்ட்டா. மூஞ்சிய மறைச்சா மொட்டை மண்டை தெரியாம போயிருமா? டேய் காலை வச்சு ஆளை கண்டுபிடிப்பாண்டா அந்த கந்து வெட்டி கருப்பு. யாருல வந்து இல்ல அங்கடி வர. வட்டிக்கு பணம் வாங்குறப்ப 32 புள்ள 62 புள்ள ஐயன்னு காஞ்சி வாங்கின இல்ல. இப்ப காசு குத்திய முன்னால வந்து மூடிட்டு போறியே. இப்படி மூஞ்சிய முடிஞ்சு மனதால மாட்டி மண்டைய போட்டேனா என் பணத்தை எவன் தருவான்? எவன்டா தருவான்? ஏறா காசு எடு. 2 நாள்ல தர கருப்பு. 2 மாசமா 2 நாள்ல தரேன் 2 நாள்ல தரேன் டீல வரையே. யார் வீட்டு காசு? உப்ப வீட்டு காசு. எவ்வளவு வச்சிருக்க? இல்ல கருப்பு, காசு இல்ல கருப்பு. ஒண்ணுமே இல்ல கருப்பு. ஒத்த பைசா கூட இல்லாம எதுக்கு ரோட்ல மாறற? போ போடா. காசே இல்லாம என்ன போச்சு? பொய்யாடா என்ன போச்சு? ராஸ்கல் ஐயோக்கிய பயல. பணம் இல்லாம வெளியே நடமாட உன்னை வச்சுக்கிறேன். ஐயன்றா இது அக்குறும்பா இருக்கு. மெட்ராஸ் பூரா அத்தனை மருந்து கடை மூடி வச்சிருக்கானுங்க. ஏதாச்சும் பந்துக்குந்தா இருக்கும்னா பந்தாவது கிந்தாவது சந்துக்குள்ள பிளாட்ல வித்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன் அரை மணியா தொலாவி பாடுறா? எனக்கு கண்டிஷனா சரக்கு ஏன்டா கிடைக்காது? அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ஷாப் க்ளோஸ். உனக்கு எப்படா கிடைச்சது? நேத்து வாங்கி வச்சுட்டேன்ல. காந்தி ஜெயந்தி கடலீர். என்றா இது அநியாயமா இருக்குது. கடையை சாத்தி வச்சுட்டா எப்படா பிறந்த நாள் கொண்டாடுறது? என்ன மாதிரி தாகத்துல இருக்கிறவங்க என்ன செய்வான்? டேய் சரக்கு எங்க கிடைக்கலண்ணா. அண்ணா 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 இப்பதான் நான் செயல்ல இருந்து வந்திருக்கீங்க. அவசரப்பட்டு கடையெல்லாம் உடைச்சு. அதுவும் சரி. இல்லடா சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சா, அதான் கோமா வருது.
இன்னைக்கு சரக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் அவதான். அவள ஏன் செத்தவளை போய் திட்டுறீங்க? முட்டைக்கண்ணே 3000, இங்கிட்டு ஒரு 30, அங்கிட்டு ஒரு 45, மேல இங்கிட்டு 8 ஒரு 15. என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி கொடுத்துருக்கா. ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது. மிச்சம் 10,000. ஆஹா, இவன் கணக்கே விட்டம் போல் இருக்கே. யாரா இருக்கா? காத்தவராய வாங்கின 10,000 விட்டம் ஐயா. ஐயோ, பெரிய அமௌண்ட். யாராது? என்னப்பா? யாரா இருந்தாலும் வட்டி கொடுக்கறப்பா, இடத்த காலி பண்ணுப்பா. நான் தானே பாண்டி. பாண்டியா? ஆனா நம்ம ஊருக்காரன். ஆமாண்ணே. நம்ம பாக்கியக்கா மகன். நான் தானே அது. என்னடா அது நகை நட்டு கை விரல்ல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம்லாம் போட்டுக்க. இப்ப எங்க இருக்க? என்ன செய்யற? எப்ப வந்த? வந்து 3 நாள் ஆச்சுனே. மெட்ராஸ்ல ஓஹோன்னு இருக்கேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வா. போய் சமத்தா பொழைச்சுக்கடா. என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்துராத. ஆமா, உங்க வட்டி கொடுற பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அத ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேசு டெரரா இருக்கு, இத வச்சு நீ வட்டிக்கு விட்டா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டதா அந்த கலசர பிள்ளைகளுக்கு பூரா. காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தனை கூட கண்ணில் பார்க்க முடியலப்பா. அப்படியே கையும் களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்ன டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. ஏய், நீ ஒரு 1000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே? ஆமாண்ணே, சார் மறந்துட்டேன். மறப்படா மறப்ப. நீ மறப்ப, நான் மறப்படா எழுதி வச்சிருக்காங்க பாரு. போடா போடா, நீ இந்த ஊருக்காரன் தானே? என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ் தானே, மானஸ் தான். இந்தா உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியா? டே உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா நல்லவன். நீ ஒருத்தன் தான். ஆமாண்ணே, நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. என்னப்பா? அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுல தானே இருக்கு. இப்ப இதே எய்ம் பண்ற நீ? அண்ணே, உன் போனா எனக்கு ஒண்ணு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன், கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீனா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய், என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. உன்னைய மட்டும் நான் எப்படா நம்புறது? அண்ணே, நம்புனா நமக்கு நம்ப போனே. உண்மையிலே நீ 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியை கொடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லவனா தான்டா இருப்பேன். அதுவும் பாக்கிய கமான்ல ஓகேனா தான் இருப்ப. இப்ப மெட்ராஸ் தானே போறீங்க? நான் இப்படி உங்க வந்துறவா? வாங்க வாங்க போலாம். என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி விடு. கண்டிப்பானே. கொஞ்சம் உள்ள போய் துணி மணி அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துறாத. போட மாட்டோம்ல. பாவம், நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவோம். ஐயா பாண்டி, போமா. வாங்க போலாம். வெளியில பார்க்காம உள்ள வாங்கனே. இதுதானே நம்ம வீடு. இதா? அடாடாடாடாடா, பெரிய பில்டிங்கா இருக்கடா. இது என்ன ஓன் பில்டிங்கா? ஓன் பில்டிங்னே. ஓன் பில்டிங்கா? அம்மா, நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. அட நீ வரனே, இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிக்கு நான் ஓனர் ஆக போறேன். அப்படியா? அந்த கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறேன். எப்படி? அந்த 2 லட்சத்துக்கு முதல் வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. நீ எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வரைக்கும் தங்கிட்டு போ. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு புள்ளியாடா நீ. சரி பாண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்குதா? இந்த 200 ரூபா இருக்கு. சரி, இப்படி போய் அப்படி போயினா ஹோட்டல் கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. அப்படியா? சரி, இந்த பணப்பட்டி எங்க வைக்கிறது? பணத்தை பிற வச்சு பூட்டிக்கோ. இது ஒரு ரூம், தங்கிக்கோ, குளிச்சுக்கோ, தூங்கிக்கோ. உள்ள எல்லா வசதியுமே இருக்கு. அப்புறம் இந்த வீட்டு சாவி. அப்ப வீட்டை நானே. நீ ஏன் உன் வீட்டு மாதிரி மெயின்டைன் பண்ணு. அப்ப நான் ஆபீஸ்ல போயிட்டு வந்துருமா? அடச்சத்த நின்னு பேசிட்டு போவேன். ஏன் இப்படி ஓடுற? அண்ணே, பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்டா? அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50,000 ரூபாய் சம்பாதிப்பேன். 50,000? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனாலதான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலண்டா? டேலண்ட்னே, திறமை திறமை. ஓ திறமை திறமை. வெளியே போகும்போது பாத்து போனேன், மோசமான பையூர். அப்படியா? ஐயோ, அப்ப பணத்தை இங்க வைக்க முடியாதா? அண்ணே, பகல்ல எவன் என்னென்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஆமா, பத்திரமா இருந்துக்கோங்க. நான் வந்து பாத்துக்கிறேன். பேசு கொஞ்சம் அடி வாங்கி இருந்தாலும் குணத்துல தங்க முடியாது. அண்ணே, அடே பாண்டி, பாப்பா உட்காருப்பா, உட்காரு. சாப்பிட்டீங்களாண்ணே? மெட்ராஸ்ல சுத்தி பாத்தீங்களா? நல்லா உன் புண்ணியத்துல வகுறார சாப்பிட்டேன். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சுடா பாண்டி. என்னண்ணே, கழுத்துல செயின முதல்ல சூட் கேஸ்ல வச்சு பூட்டிட்டேன். சமத்துனே. ஆமாப்பா. அப்ப சட்டை மட்டும் போட்டுருக்கீங்க? அது கொசு கடிக்குதுப்பா. கடிக்குதுல? ஆமாப்பா. அது வழக்கம் தானே. இப்ப பாருங்க, காலையில வெள்ளன எந்திரிச்சு எங்க ஆபீஸுக்கு போய் முதலாளி அறிவு படுத்தி உங்களை கோடி சொன்னாங்க. ஆமாப்பா, செஞ்சு விடுப்பா. பாண்டி, செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா. காலையில பாருங்கண்ணே, உங்களுக்கே தெரியும். அண்ணே, ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும்.
நீங்க சீக்கிரம் தூங்கண்ணே, எனக்கு வேலை இருக்கு. காலைல பாப்போம். சரி ராஜா சரி. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. நல்லா இருப்படா போடா, உன்னையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய வீடு கட்டு வைப்போ. என்ன மூஞ்சி சுடுது? என்ன மேல இருந்த விட்டத்தை காணா? இங்க இருந்து கட்டலங்க ஒரே மந்தரையா இருக்கு. என்ன இங்க இருந்து வீட்டையே காணா, ஒரே அத்தி புட்டலா இருக்கு. என்னடா அது? ஐயோ ஐயோ ஐயோ, இது வீடுன்னு நம்பி பணத்தை வச்சு படுத்து கிடந்த எனக்கு செஞ்சு வச்ச செட்டப்பு வீடு தெரியாம போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. டேய், நீங்க போட்டு வச்ச அட்டை வீடு அடையாளம் தெரியும்டா. இந்த டம்மி வீடு இந்த மெட்ராஸ் எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செட்டையும் ஒன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க ஆத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா நானு. ஐயோ, இவன்ட்ட பணத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே.